உடலியல் ரீதியா குழந்தையோட உங்க தொடர்பு குழந்தை 40லிருந்து 48 மாதங்களை தாண்டும் போது பெரிய விதத்தில் அதிகரிக்குது. உடலியல் ரீதியான இந்த தொடர்பு குழந்தைக்கு 21 வயசு ஆகிற வரைக்கும் ரொம்ப வலுவா இருக்கும். 21 வயசுக்கு அப்புறம் மறுபடியும் அது மெதுவாக குறைய ஆரம்பிச்சிடும். வாரணாசி இதுக்கு பெயர் போன இடம். மக்கள் இங்கே அவங்களுடைய வயசான பெற்றோர் காசியில் உயிரை விடணும்னு வருவாங்க. இல்லை பெற்றவங்க அப்போ தான் இறந்துருப்பாங்க, அவங்களுடைய அஸ்தியையோ ஏதோ எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா அவங்கள விடுவிக்க முடியும்னு எப்படியோ புரிஞ்சிருக்கிறாங்க. நான் சொல்ல போகிறது உங்களை புண்படுத்துகிற நோக்கத்தில் இல்லை. இது கொஞ்சம் தொழில்நுட்ப ரீதியானது. நீங்கள் இதை அந்த கோணத்தில் பார்க்கணும். ஏன்னா நான் இங்கே உட்கார்ந்துட்டு உங்களுக்கு ஆறுதலை சில வார்த்தைகள் சொல்ல முடியும். ஆனால் அது உங்கள் பிரச்சனைக்கு தீர்வாகாது. இன்னைக்கு ஆறுதலாக இருக்கும், நாளைக்கு காலையில் திரும்பவும் பழையபடி ஆயிடும். நீங்கள் இதை கவனமாக கேட்டுக்கணும். நம்ம குழந்தை 4 வயசுக்கு முன்னாடி இருந்துட்டா மக்கள் தங்களை தாங்களே ரொம்ப வருத்திக்கிறத கவனிப்பீங்க. ஆனால் உண்மையாகவே வலி இருக்காது. நான் வலி இருக்காதுன்னு சொல்லும்போது உணர்ச்சி அளவில் வலி இருக்கும், ஆனால் உங்களுக்குள்ள பிழிஞ்செடுக்கிற ஒரு வலி இருக்காது. மக்கள் கொஞ்சம் வருஷம்தான் ஆகிறதுன்றதால இப்படி நினைக்கிறாங்க, ஆனால் அது உண்மை இல்லை. நீங்கள் ஒரு நாள்லேயே சிக்கி போயிட முடியும். அதுக்கு 4 வருஷம் எடுத்துக்காது. இது எதனாலன்னா அந்த உயிர் இன்னும் முழுமையடையலை. உலகத்தில் இருக்கிற அரசாங்கங்கள் கூட பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதத்தை பார்த்தா 4 வயசுக்கு கீழே தான் கணக்கில் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா சமீப காலம் வரைக்கும் இது பரவலாக இருந்துச்சு. இப்போ மருத்துவ தலையீடு ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லைன்னா 4 வயசுக்கு முன்னால் நிறைய குழந்தைகள் இறந்துடுவாங்க. எந்த நோயும் இல்லாமலேயே இறந்துடுவாங்க. நிறைய குழந்தைகள் சும்மாவே இறந்துடுவாங்க. ஏன்னா அந்த உயிர் நிலை பெறாமல் இருக்குது. அது முழுமையாக நிலை பெறலை. பச்சிளம் குழந்தையா உங்களுடைய குழந்தை இருக்கும்போது அப்போத்தான் உங்களுக்கு குழந்தையோட அதிக அளவு தொடர்பு இருக்கும். அவங்களுக்கு 4 வயசு ஆகும்போது பையனும் பொண்ணும் 4 வயசான அவங்க ஓடியாட ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க உங்கள் கூட இருக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்கள பிடிக்க முடியாது. அவங்க எல்லா பக்கமும் போக விரும்புவாங்க, உலகத்தை பார்க்க விரும்புவாங்க. ஆனால் 4 வயசுக்கு முன்னால் அவங்க உங்கள் கூடையே தான் இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் உடல் ரீதியாக அவங்களோட உங்கள் தொடர்பு அவ்வளவு வலுவானதாக இருக்காது. ஏன்னா அவங்க தன்னோட உடலோடையே இன்னும் அவ்வளவு வலுவாக பிணைக்கப்படலை. அதனால் அது உங்களுக்குள்ளேயும் அவ்வளவு வலுவாக நடக்கலை. இதை பற்றி பெரும்பாலானவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை என் குழந்தைக்கு 3 மாதமாக இருக்கும்போதே எனக்கு ஆழமான பந்தம் இருந்துச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால தான் நான் சொன்னேன், இது கொஞ்சம் தொழில்நுட்ப ரீதியானது. நீங்கள் உயிரை கூர்ந்து கவனிக்க தயாராக இருந்தால் தான் உங்களால் இதை புரிஞ்சிக்க முடியும். உணர்ச்சி ரீதியாக அதை பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த முதல் நாளே நீங்கள் ஆழமாக பிணைக்கப்பட்டு இருந்தீங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பந்தம் இருக்குது இல்லையா? உடலியல் ரீதியாக குழந்தையோட உங்கள் தொடர்பு குழந்தை 40லிருந்து 48 மாதங்களை தாண்டும் போது பெரிய விதத்தில் அதிகரிக்குது. அந்த சமயத்தில் குழந்தையோட உங்கள் உடலியல் ரீதியான தொடர்பு ரொம்பவும் ஆழமாகும். அது உங்கள் உடலில் நடக்கும். உங்கள் உடம்புல ஏதோ ஒன்று நடக்கும். அதை பெரும்பாலானவங்க உணர்றதில்லை. 4 வருஷத்துக்கு முன்னால் அவங்களுக்குள்ள ஏதோ நடக்கிறத உணர்றாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தைனா பிரச்சனை, அது எங்கே போகுது, எங்கே இருக்குது, ஸ்கூலில் சேர்க்கறது, அது இது இல்லையா? இப்படி மற்ற செயல்களால் அவங்க அந்த அனுபவத்தை தவற விட்டுறாங்க. இல்லைன்னா அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று நடக்குது. ஏன்னா அந்த உயிர் அதோட உடலில் பொருந்துறது பிறந்து தோராயமாக 40லிருந்து 48 மாதத்தில் தான். அப்படி பொருந்தும்போது நீங்கள் ஒருவித இலகுவான நிலைக்கு வர்றீங்க. ஏன்னா அது உங்களோட ஒரு பாகமாகுது. நீங்கள் பார்த்து பிடிச்சிக்க தேவையில்லை, இயற்கையாகவே அது பிடிச்சிக்குது. ஒரு குழந்தை 4 வயசுக்கு முன்னால் இறந்தா
அவங்க ஏமாற்றம் அடைவாங்க, உணர்ச்சி ரீதியாக கலக்கம் அடைவாங்க. ஆனால் தாளாத துக்கத்துக்கு ஆளாக மாட்டாங்க. இது குறைவான காலத்தால் கிடையாது. இது எதனாலன்னா, இன்னும் அந்த உயிர் அதோட உடலோட பொருந்தலை. அதோட நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும், நீங்கள் குழந்தைக்கு உடலை மட்டும்தான் தர்றீங்க. உங்களால் ஒரு உயிரை உருவாக்க முடியாது. ஒரு உயிரை உருவாக்குறது மனிதரோட கையில் இல்லை. நீங்கள் ஒரு உடலை மட்டும்தான் கொடுக்குறீங்க, உடலுக்கு வழிவகை செய்றீங்க. அதனால அந்த உயிர் உண்மையாவே நீங்க வழங்கின உடலோட பொருந்தும் போதுதான் உங்களுக்குள்ளேயும் ஏதோ ஒன்று நடக்குது. அது உங்களுக்குள்ள ஒரு இடத்தை பிடிக்குது. அது உங்க உடல் அமைப்புல ஒரு இடத்தை பிடிக்குது. நம்ம ஒருத்தரோட சக்தி நிலையை பார்த்தாலே அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்திருக்குதா இல்லையாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். நீங்க உங்க ஊர் ஜோசியக்காரர் யார்கிட்ட போனாலும் 25 ரூபாய்க்கு உங்களுக்கு எத்தனை குழந்தைகள், அவங்க உயிரோட இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களோட பெயர்கள் உட்பட எல்லாமே சொல்லிடுவார். 25 ரூபாய்க்கு, அதாவது பாதி டாலருக்கு இவ்வளவும் சொல்லுவார். உங்க குழந்தைகளை பற்றியும் அவங்க குணாதிசயங்கள், பேரு எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்லுவாங்க. ஏன்னா உங்க குழந்தைங்க உங்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. நீங்க கவனிக்க தயாரா இருந்தா அதை நல்லா உணர முடியும். இப்போ உடலியல் ரீதியான இந்த தொடர்பு குழந்தைக்கு 21 வயசு ஆகிற வரைக்கும் ரொம்ப வலுவா இருக்கும். 21 வயசுக்கு அப்புறம் மறுபடியும் அது மெதுவாக குறைய ஆரம்பிச்சிடும். இது வாரிசுகளை கவனிச்சுக்கிறதுக்கு இயற்கையில் உள்ள ஒரு அழகான வழி. அவங்கள வளர்த்து நேரம் வரும்போது அவங்கள சுயமா வாழ விடுறது. யாரோ என்கிட்ட வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு ஆசை கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவங்க கிட்ட நான் அவங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்பேன். அவங்க 21 வயசுக்குள்ள இருந்தால் ஆசை வழங்குவோம். அதுக்கு மேலே இருந்தால் அவங்க கிட்ட சும்மா ஏதோ பேசி கிண்டல் செஞ்சு அனுப்பி வச்சுடுவோம். ஏன்னா அது பிரயோஜனம் இல்லாதது. உங்கள் குழந்தைகளுக்கு 21 வயசுக்கு மேலே இருந்தால் உங்கள் குழந்தைகளுக்காக உங்களை ஆசீர்வதிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம அவங்களுக்கு தான் ஆசை வழங்கணும். அவங்களே தனிப்பட்ட நபர்களாக இருப்பாங்க. அவங்க 21 வயசுக்குள்ளே இருந்தால் அவங்க அப்பாவையோ அம்மாவையோ ஆசீர்வதிக்கிறது மூலமாக குழந்தை மேலே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் அவங்களுக்கு 21 வயசுக்கு மேலே ஆகியிருந்தால் அவங்க தான் நேரில் வரணும். அப்பாவையும் அம்மாவையும் ஆசீர்வாதம் செய்கிறதுல எந்த பயனும் மகத்துவமும் இருக்காது. உணர்ச்சி ரீதியாக மட்டும்தான் மகத்துவம் இருக்கும். இது யாருக்கும் நடக்கக்கூடாது, ஆனால் நடக்குது. குழந்தைங்க நமக்கு முன்னாடி இறந்துடக்கூடாது. நம்ம குழந்தைங்க இறக்கிறதுக்கு முன்னால் நம்ம இறக்கிறது தான் எப்போதுமே சிறந்தது. அப்படித்தான் இருக்கணும். அதுதான் வாழ்க்கையோட இயற்கையான வரிசை. ஆனால் சில சமயம் அப்படி நடந்துடுது. இந்த மாதிரி தினமும் யாரோ ஒருத்தருக்கு நடந்துடுது. பெரும்பாலான மக்கள் அவங்களுக்கு அது நடக்கவே நடக்காதுன்னு நம்புறாங்க. அப்படி இல்லை, அது யாருக்கு வேணும்னாலும் நடக்கலாம். இப்போ இது நமக்கு நடந்துடுச்சு. அது நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த உயிரை காப்பாற்ற நம்ம எல்லாமே செஞ்சிருக்கலாம். ஆனால் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து நமக்குள்ளேயே ஆழமாக பார்க்கறதுக்கான நேரம் இது. இந்த முழு செயல்முறையையும் புரிஞ்சுக்கணும். இது எவ்வளவு ஆழமானது, அதே சமயம் எவ்வளவு கட்டி போடுறதா இருக்குது, எவ்வளோ விடுவிக்கிறதா இருக்க முடியும்னு புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் மக்கள் தனக்கு ஒரு மகன் வேணும்னு ஏங்குவாங்க. எதனால் மகனுக்கு ஆசைப்படுறாங்கன்னா, இன்னைக்கு சமூக சூழ்நிலைகள் மாறிடுச்சு, தொழில்நுட்பங்கள், பயணிக்கிற திறன் எல்லாமே மாறிடுச்சு. இல்லைன்னா அவங்க வயசுக்கு வந்தா பெண்ணுக்கு திருமணமாகி வேற வீட்டுக்கு போயிடுவாங்க. நீங்க இருந்துட்டா அவங்களால வர முடியாம போயிடலாம். ஏன்னா அவங்க நடந்து வரணும். அவங்க அமெரிக்காவில் இருக்க வேண்டியதில்லை. அவங்க சேலத்தில் இருந்தா கூட 200 கிலோமீட்டர் நடந்து வர முடியாது. அவங்க வர்றதுக்குள்ள உங்களை எரிச்சு முடிச்சிடுவாங்க. அதனால மகன் வேணும். ஏன்னா மகன் இங்க வாழ்றான். இன்றைய உலகத்தில் இது அர்த்தமற்றது.
ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி இது ரொம்ப அர்த்தமுள்ளதா இருந்துச்சுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க 50 கிலோமீட்டர் தொலைவில் வாழ்ந்தாலும் அவங்களால நேரத்துக்கு வர முடியாது. அவங்களுக்கு அவங்களோட குழந்தைகள், கணவன், குடும்பம் எல்லாமே இருக்குது. அதை விட்டுட்டு அவங்க அப்படியே போக முடியாது. அதுவும் அவங்க தனியா போக முடியாது. எல்லாமே காடா இருக்கும். யாரோ துணைக்கு போகணும். அதனால அது நடக்காது. அதனால தான் இறந்து 12வது நாள் பெண் பிள்ளைகள் வந்து சடங்கு செய்யறது இருக்கும். நீங்க இருக்கும்போது உங்க குழந்தை பக்கத்துல இருக்கணும்னு விரும்புவீங்க. குறிப்பா மகன். எதனாலன்னா நடைமுறையில மகன் தான் பக்கத்துல இருக்க முடியும். மகள் வேற எங்கேயோ இருப்பாங்க. உங்க குழந்தை எதனால பக்கத்துல இருக்கணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன இடத்தை பயன்படுத்திக்க முடியும். அந்த சின்ன வெற்றிடத்தை நீங்க என் குழந்தை அப்படின்னு சொல்ற அந்த உயிர் வகிக்கிற அந்த சின்ன இடத்தை பயன்படுத்தி அவன் சரியான விஷயங்களை செஞ்சா அவன் உங்களை விடுவிக்க முடியும். இதனால தான் சுத்தமா விழிப்புணர்வே இல்லாம வாழ்றவங்க, தங்களை பத்தி எதுவுமே செய்யாதவங்க, தங்களை விடுவிக்க தங்களோட குழந்தைகளை சார்ந்திருக்கிறாங்க. இதுவே ஒரு தனி பாரம்பரியமாயிருச்சு. வாரணாசி இதுக்கு பெயர் போன இடம். மக்கள் இங்க அவங்களுடைய வயசான பெற்றோர் காசியில உயிரை விடணும்னு வருவாங்க. இல்ல பெத்தவங்க அப்பதான் இறந்திருப்பாங்க, அவங்களுடைய அஸ்தியையோ ஏதோ எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா அவங்கள விடுவிக்க முடியும்னு எப்படியோ புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இது முறையா செய்ய தெரிஞ்சவங்க ரொம்ப குறைவானவங்க தான். அதனால இது வெறும் சடங்கு ஆயிடுச்சு. அதனால நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க ஒரு குழந்தைய பெத்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு இடத்தை நீங்க யார குழந்தைன்னு சொல்றீங்களோ அந்த உயிர் எடுத்துக்குது. ஏன்னா பொதுவா மக்கள் ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு கொள்றது ஒன்று உடல் ரீதியா இருக்கும், இல்லைன்னா மன ரீதியா இருக்கும், இல்லைன்னா உணர்ச்சி ரீதியா இருக்கும். அதை தாண்டி போறதே இல்லை. அவரு அவ்வளோதான்னு நம்ம நம்புறோம். ஆனா ஒருத்தர் இறக்கும்போது அல்லது ஒருத்தர் தன்னோட உடலை விடும்போது அது எல்லாமே போயிடுது. மனக்கட்டமைப்பு போயிடுது, உணர்வுகள் போயிடுது, கண்டிப்பா உடல் போயிடுது. அதனால என்னுடையதுன்னு நீங்க நினைச்ச எல்லாமே போயிடுது. நீங்க உங்க குழந்தைன்னு எப்போதும் பார்த்த அந்த உயிர் இன்னொரு அந்நியரா ஆயிடுவாங்க. ஆனா அதே சமயம் யாரோ இறந்த பிறகு அவங்க நம்ம பெற்றோரா இருந்தா நம்ம சில விஷயங்களை செய்யறோம். இறந்தவங்க நம்ம குழந்தைகளா இருந்தா நம்ம எதுவும் செய்யறதில்ல. ஏன்னா உங்களுக்குள்ள உங்க உயிரோட தன்மை எடுத்திருக்கிற அந்த சின்ன இடம் இருக்குது. ஆனா அவங்களுக்குள்ள நீங்க இருக்கிற மாதிரி சின்ன இடம் கூட இல்லை. வருங்கால தலைமுறைக்குள்ள நீங்க எந்த இடமும் எடுத்துக்க முடியாது. வருங்கால தலைமுறை கடந்த காலத்துல கொஞ்சம் இடத்தை எடுத்துக்குது. ஆனா பழைய தலைமுறை வருங்கால தலைமுறையில இயற்கையாவே எந்த இடமும் எடுத்துக்க மாட்டாங்க. அது முடியவும் முடியாது. இதனால ஒரு குழந்தை வளர்ந்து 21 வயதை நெருங்கும் போது நீங்க அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க முற்றிலும் அந்நியமா தெரிவாங்க. உங்களால நம்பவே முடியாது. அவங்கள நீங்க தான் பெத்தீங்களா, அவங்க உங்க பிள்ளைகளா, நான் வளர்த்த அதே சின்ன குழந்தையா இது? அவங்க என்ன செய்யறாங்கன்னே புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள உங்களுக்கு வீட்டிடம் இல்லை, ஆனா அவங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு வீட்டிடம் இருக்குது. அதனால நீங்க உங்க குழந்தைகள் மேல தாக்கத்தை ஏற்படுத்த விரும்பினா அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை செய்ய முயற்சிக்காதீங்க. உங்களுக்குள்ள அந்த இடம் எங்கன்னு உணர பாருங்க. அதை ஒரு குறிப்பிட்ட விதமா வச்சிருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும். இது குழந்தைகள் மேல பெற்றோருக்கு இருக்கிற ரிமோட் கண்ட்ரோல். அதனால உங்க குழந்தைகள் மேல தாக்கத்தை ஏற்படுத்த விரும்பினா அவங்க இறந்து 11 நாட்களுக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. காலபைரவ கர்மா கண்டிப்பா குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும்.
அது தவிர நீங்கள் வேறு ஏதாவது செய்ய விரும்பினா உங்களுடைய எண்ணங்கள், உணர்ச்சிகள், செயல்கள் எதுவுமே இப்போ இல்லாத உங்கள் குழந்தை மேலே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஆனால் நீங்கள் உள்முகமாக திரும்பினா, நீங்கள் இருக்கிற விதமே இனிமையாயிடுச்சுன்னா அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த சின்ன இடம் இனிமையாயிடுச்சுன்னா அந்த உயிருக்கு இன்னொரு உடல் கிடைக்கிற வரைக்கும் அந்த இனிமையை அனுபவிக்கும். அது வரைக்கும் நீங்கள் அது மேலே தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அதுக்கு இன்னொரு உடல் கிடைச்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் செய்கிறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ வேற யாரோ இது என்னுடைய குழந்தைன்னு சொல்லுவாங்க. அப்படியே புதுசாக இன்னொரு நாடகம் ஆரம்பிக்கும். இதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி தன்னுடைய குழந்தை இழந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. என்னை மன்னிச்சிடுங்க, ஆனால் இது இப்படித்தான் நடக்குது. அதனால் ஒரு விஷயம் நம்ம எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைங்க நம்ம வழியாக வர்றாங்க, நம்ம கிட்ட இருந்து வரல. யாரோ ஒருத்தங்க இங்கே வர்றதுக்கு நம்மளை தேர்ந்தெடுத்தது நம்முடைய பாக்கியம். நீங்கள் இன்னொரு உயிருக்கு ஒரு வாசலாக இருக்க முடியுது. அது நமக்கு சொந்தம் இல்லை. அது மேலே நம்ம உரிமை கொண்டாட முடியாது. அது நம்ம வழியாக வந்திருக்குது. அது ஒரு பெரிய பாக்கியம். அதை நீங்கள் போற்றி கொண்டாடணும். உங்களுடைய மகள், அவங்க உங்களுக்கு பிறந்த கணப்பொழுதிலிருந்து இப்போ ஏதோ ஒரு துரதிருஷ்டவசமான காரணத்தினால ஏதோ நடந்துடுச்சு. இப்போ வர பல விதங்களில், பல வழிகளில், அந்த நேரத்தில் அதை நீங்கள் உணராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் திரும்பி பார்த்தா பல விதங்களில் அவங்க உங்கள் வாழ்க்கையை வளமாக்கினாங்க இல்லையா? நீங்கள் அதை உங்களுக்குள்ளே நினச்சி மகிழணும். நீங்கள் அவங்க மேலே ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த விரும்பினா நீங்கள் இதை முடிஞ்ச அளவு இனிமையாக வச்சுக்கணும். அவங்க மேலே தாக்கத்தை ஏற்படுத்த இதுதான் ஒரே வழி. அவங்க உங்கள் அம்மாவாக இருந்திருந்தா நீங்கள் அவங்க மேலே வேறு வழிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். கர்மா, கிரியா இப்படி செஞ்சுருக்கலாம். ஆனால் உங்கள் குழந்தைக்கு அப்படி முடியாது. அந்த உயிருக்கு இதை இனிமையாக்குறதுக்கு ஒரே ஒரு வழி இந்த உயிரை முழுமையாக இனிமையாக்குறது தான். ஏன்னா அந்த உயிருக்கு இன்னொரு உடல் கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன இடம், அந்த தன்மை, அந்த பரிமாணம் இன்னும் தொடர்பில் இருக்குது. வேற உடல் கிடைச்சிடுச்சுன்னா அது போயிடும்.